வர தைப்பொங்கலுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னலான அதுவும் நல்ல மணமாக இருக்க மாதிரி கருப்பட்டி யூஸ் பண்ணி கருப்பட்டி பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல கோவிலில் கிடைக்கும் போது மாதிரி பொல பொலன்னு எப்படி பண்ணான்னு சொல்கிறேங்க. சிட்டியில் இருக்கவங்க நம்ம எல்லாருமே கேஸ் ஸ்டவ்வில் குக்கரில் தான் எத்தனை பொங்கல் வந்தாலும் வைக்க போகிறோம். பாதி பேர் வந்துட்டு அதில் அடி பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் கரெக்டாக. ஒரு கப் பச்சரிசி அதில் பாதி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துகிட்டு குக்கரில் மாற்றிக்கோங்க. இப்போ 1 1/2 கப் அரிசியும் பருப்பும் சேர்த்துருக்கோம். அதுக்கு கரெக்டாக 4 கிளாஸ் அதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 3 விசில் விட்டுக்கோங்க. சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். அடியில் பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கருப்பட்டிலாம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதம்லாம் தேவையில்லை. இப்போ தூசி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம பொங்கலில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் முந்திரி கிஸ்மிஸ்லாம் 2 ஸ்பூன் நெய் போட்டு வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.